Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்து தான். ஸோ அது வந்து நம்ம சேனலில் இது பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி வீடியோ இது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவில் வந்து ஃப்ரீயாக எப்படி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுற ஆப்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கான உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த குவாலிட்டியான பார்த்தாலே தெரியும் ஒரு குவாலிட்டியான ஆப் அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி. ஸோ மற்ற ஆப்லாம் அந்த ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுற ஆப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டிசைன்ஸில் அந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹை லெவலில் ஆப்பெல்லாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு அது ஃப்ரீ வெர்ஷன்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கான ஃபியூச்சர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லேயும் உங்களுக்கு நிறைய ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிலே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோஸை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பெய்டு வெர்ஷன் போனீங்க அப்படின்னா நீங்கள் காசு பே பண்ணி நான் வந்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணணும், நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹை லெவலான ஒரு ஆப்பை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் லுக்கில் ஒரு நல்ல ஹெச்டி டிசைன்ஸில் அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ வெர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த அளவுக்கான ஃபீச்சர்ஸ் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இதிலே நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் உங்களுக்கான கம்மியான ஃபீச்சர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது எப்படிங்கிறத பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து Andromo.com அப்படிங்கிற வெப்சைட்டை பற்றி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிற பற்றி வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாமல் போயிடும். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே கிளிக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து Andromo.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்துக்கோங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்ததும். ஸோ லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் கூகுள், அல்ல அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா கீழே சைன் அப் இன்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். உங்களுடைய மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். இப்போ நான் சைன்இன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சைன் பண்ணி உள்ள வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். மை ப்ராஜெக்ட் கீழே பார்த்தீங்கன்னா நோ டேட்டான்னு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணல. ஸோ பண்ணது டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இப்போ எதுவுமே காமிக்கல. ஸோ பண்ணது வந்து நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே காமிக்கும். ஸோ புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஆப்போடைய நேம் கேட்கும். அதாவது ப்ராஜெக்டோட நேம் தான் ஆப் நேம். ஸோ அதோட ஆப் நேம் கேட்கும். ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ கிரியேட் கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ், தீம், குளோபல் ஸ்டைல், செட்டிங்ஸ், மானிட்டைசேஷன், சர்வீஸ் பில்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணி போனால் லாஸ்ட்டில் வந்து அந்த ஆப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி போகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயினாக நம்மளுடைய ஆப்போடைய கண்டென்ட் ஆட் பண்ணணும். ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு வெப்சைட்டுக்கான ஆப் கிரியேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் டு ஆண்ட்ராய்டு ஆப் அல்லது யூடியூப் சேனலுக்கான ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பா அந்த மாதிரி என்ன கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு கண்டென்ட், அந்த ஆப்புக்கான ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ இதை வந்து ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற பேஜில் நம்ம கொடுக்கணும். ஸோ அதில் அப்படியே கீழே வந்து எப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கான அந்த நிறையா வெப்சைட் டு ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு யூடியூப் சேனலுக்கான ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இல்லை அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கான ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வெப்சைட் டு ஆண்ட்ராய்டு ஆப் எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து தீம்ஸ் அப்படிங்கிற செட்டிங்ஸில் போகணும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற பார்த்தோம்னா ஸோ சைடில் டைட்டில், சப்டைட்டில் 2 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களோட ஆப்போடைய ப்ரிவியூ. ஸோ நீங்கள் வந்து சைடில் இங்கே எடிட் பண்ண உங்களுக்கு அந்த சைடில் அந்த ப்ரிவியூ உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். எப்படி உங்களோட ஆப் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும். ஸோ வெப்சைட் ஆண்ட்ராய்டு ஆப்பு, RSS ஃபீடு, PDF டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆப்பு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப். ஸோ அது வந்து இமெயில், காண்டாக்ட் நம்பரு, ஃபோன் நம்பர் கொடுக்க மாதிரி இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டேரக்ட் ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணுறேன்னா அடுத்து வந்து ஃபேஸ்புக் பேஜுக்கானது, ட்விட்டர் பேஜ், யூடியூப் சேனலுக்கு, அடுத்து கூகுள் ப்ளே, ஃப்ளிக்கர், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸுக்கு வந்து ஆடியோ பிளேயர் ஆப்பு, பாட்காஸ்ட், இந்த மாதிரி நிறையா எதுன்னு கிரியேட் பண்ணுறதா படிக்கலாம். ஸோ அது வந்து என்ன கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மேலே வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ஒரு எந்த ஆப் நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட் நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆட் ஆகிக்கும். எக்ஸாம்பிளுக்கு வெப்சைட் அப்படிங்கிற செக்ஷனில் போனோம் அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட் அப்படிங்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்.
ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அது ஆட் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அப்படி உள்ள வந்து அந்த வெப்சைட் இருக்கும். ஸோ வெப்சைட்டுக்கு வந்து எதாவது சப்டைட்டில் கொடுக்குறீங்களா, இல்லை அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு எதாவது நேம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வெப்சைட் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட்டோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கான ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சைடில் அந்த ஷோ ஆகிட்டு இருக்கும். அடுத்து அதோட டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வெப்சைட்டுக்கான ஆப் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அந்த வெப்சைட்டோட யூஆர்எல்லாம் கொடுக்குறீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் சேனலோடய கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டுக்கான ஆப் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட் யூஆர்எல் கொடுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதோட யூஆர்எல் கொடுத்துட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் அப்படி இருக்கும். ஸோ இது வந்து போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப் அதெல்லாம் கொடுத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேனர் ஆட்ஸ். ஸோ நம்ம மெயினாக ஆப் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ஆட்ஸ் ஓப்பன் எல்லாம் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான். ஸோ பேனர் ஆட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் AdMob அலோவ் பண்ணுறீங்களா, இல்லை வேறு எதாவது நெட்வொர்க் அலோவ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கேட்கும். ஸோ அதை நீங்கள் என்னென்னு வேணுமோ கொடுத்துங்க அதை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே எனபிள் ஜூம் இந்த மாதிரி சின்ன உங்களுக்கான ஆப்பில் ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓப்பன் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரௌசராக இல்லை ஜியோ லொகேஷன் பெர்மிஷன் கொடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதான் கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல், அடுத்து இமேஜஸ், டூல் பார் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் எடிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டைலில் போய் அந்த ஆப்போடைய அந்த ஸ்டைல் மோடு அந்த தீம் இப்படி எடிட் பண்ணணும் நீங்கள். ஸோ அது வந்து குளோபல் ஸ்டைலு தீம் அப்படின்ட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கஸ்டமரில் வச்சு அதை உங்களுடைய கலர்ஸ் அதை எடிட் பண்ணுறாலே பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து இமேஜஸில் போய் உங்களுடைய அது இமேஜஸ் எதாவது எடிட் பண்ண மாதிரி கேட்டுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஆப்பில் என்னென்ன நீங்கள் உங்களுடைய ஆப்பை ஓனாக கொடுக்க விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த தீம் அப்படிங்கிற செக்ஷன் உள்ள போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஷோ டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ டேஷ்போர்டு ஷோ ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ டேஷ்போர்டு ஷோ ஆகணுமா இல்லையா உங்களோட ஆப்பில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அதை ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போடைய சைடில் ப்ரிவியூ போய் உங்களோட சைடில் போய் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ரிவியூவில் தான் நம்மளோட ஆப் இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் அப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் சப்டைட்டில் தான் கொடுக்கணுமா, அடுத்து வந்து ஹெட்டர் இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தி கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம டைட்டில் கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெட்டர் இமேஜ் இந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இமேஜை நீங்கள் ஓன் அப்லோட் நீங்கள் பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த குளோபல் ஸ்டைல் அப்படிங்கிறது உள்ளே போனீங்கன்னா அந்த ஆப்போடைய கலர்ஸ் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அது வந்து ப்ரைமரி கலர் இருக்கும். ஸோ ப்ரைமரி கலர் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூவில் இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது எடிட் கலர் பண்ணி அதை நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிக்குது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆப்பை என்னென்ன எடிட் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இமேஜ் செட்டிங்ஸில் போய் பேக்ரவுண்ட் இமேஜ் எடிட் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றா கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போடைய நேம் கொடுக்கணும். ஸோ ஆப்போடைய நேம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்போம், அதை எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்போடைய வெர்ஷன் நேம் ஏதாவது எடிட் பண்ணணுமா கேட்கும். 1.0 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்கெட் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். ஸோ அமேசான் ஆப் ஸ்டோரா, சாம்சங் ஆப்ஸா, இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு கேட்கும். இதில் நீங்கள் அதிகமாக டார்கெட் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து ஆப்போடைய கேட்டகரி, ஸோ என்ன கேட்டகரி ஆப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து அந்த ஆப்புக்கான ஏதாவது டெஸ்கிரிப்ஷன் எதாவது கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் அப்படிங்கிறது. ஸோ பேக்கேஜ் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்பை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அது வந்து உங்களுடைய ஆப்புக்கான தனியாக ஒரு நேம்னு வச்சுங்க. அந்த மாதிரி உங்கள் ஆப்புக்கான ஒரு நேம். ஸோ பேக்கேஜ் நேம்னா என்னென்னு தெரியாமல் இதான் உங்களுக்கான ஷார்ட்கட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போடைய ஐக்கான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஐக்கான் வந்து நீங்கள் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓன் ஐக்கான் அப்லோட் பண்ணோன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ப்ரைவசி பாலிசி. ஸோ ப்ரைவசி பாலிசி நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவசி பாலிசியை ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கூகுளில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது ஆப்புக்கான ப்ரைவசி பாலிசிக்கு. அது நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரும். அடுத்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் உள்ள போனீங்க அப்படின்னா, ஸோ மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா பேனர் ஆட்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஷோ பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ஆட் ஷோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் பே பண்ணி அந்த ஃபியூச்சர்ஸ் நீங்கள் வாங்கணும். ஸோ பேனர் ஆட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எனபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பேனர் ஆட்ஸ் அப்படி AdMob இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆடியன்ஸ் இருக்கும், நெட்வொர்க் இருக்கும், அமேசான் ஆட்ஸ், ஆப் பிரைனு, ஆப் லோவின், ஸ்டார்ட் ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா AdMob அண்ட் ஸ்டார்ட் ஆப் 2 ஆப்பில் வந்து எப்படி நம்ம ஆப்பில் வந்து மானிட்டைசேஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட சொல்லிக்கிற பார்ட்டோட டேரக்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த AdMob ஆட் கோடை வந்து நம்ம ஆப்பில் ப்ளேஸ் பண்ணுறது அண்ட் ஸ்டார்ட் ஆப்போட ஆட் கோடை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு டீட்டெயிலில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்குங்க. அதில் போய் கீழே பார்த்தீங்கன்னா பேனர் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ AdMob பேனர் ஆட், AdMob இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு இருக்கும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கங்க. அதில் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணால் உங்களோட விருப்பம். ஸோ உங்களுடைய ஆப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சர்வீசஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து ஃபயர்பேஸ் அனலிட்டிக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கணும் கொடுத்துங்க. இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் தீம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பில்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ பில்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப் வந்து சக்ஸஸாக கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஃபீச்சர்ஸில் 3 ஆப் வரைக்கும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். 3 ஆப்புக்கு மேலே உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் பே பண்ணி இந்த ஃபியூச்சரை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் 3 இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கேங்க. ஸோ 3 கம்ப்ளீட் பண்ணிட்டு அதனால் உங்களுக்கு வந்து 0 லெஃப்ட் அப்படின்னு இருக்கும். அதனால் அடுத்து பே பண்ணால் மட்டும் தான் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இது வந்து அப்கிரேட் அப்படிங்கிற செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ பே பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ப்ரைஸிங் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒன்லி ஃபார் நீங்கள் பே பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ஆப் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான். ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து ஒன்லி நீங்கள் பே பண்ணி ஆப் க்ரியேட் பண்ண தயார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ப்ரைஸிங்க்கு என்னென்ன ஃபியூச்சர் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த அப்கிரேட் அப்படிங்கிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஸோ அதில் எந்த ஃபியூச்சரை நீங்கள் பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமோ பிராண்டிங் இருக்காது, 2 GB ஸ்டோரேஜ், 30 ப்ராஜெக்ட் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து $28 பே பண்ணிங்க அப்படின்னா 300 ப்ராஜெக்ட் வரைக்கும் 300 ஆப் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். 10 GB ஸ்டோரேஜ், admob ஆட் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் ஆட்ஸ், ஆண்ட்ரோமோ பிராண்டிங், பப்ளிஷ் ஆன் அமேசான் ஆப் ஸ்டோர், கூகுள் ப்ளே ஸ்டோர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸிங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் பெய்டு யூசர்ஸ் மட்டும்தான். ஃப்ரீ யூசர்ஸ்க்கு உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் தனியாக அதுக்கான ஒரு வீடியோ வந்து முன்னாடி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது 100% ஃப்ரீயாக எப்படி ஆப் கிரியேட் பண்ணுறது, மானிட்டைசேஷன் பண்ணுறது எல்லாம் பற்றி வீடியோ, அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோ நம்ம சொல்ல வந்தது இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆளை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.